மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். உடல் எடை குறையணும், முக்கியமாக பெல்லி ஃபேட், தொப்பை குறையறதுக்கு என்ன செய்யலாம்? நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய டவுட் இதுதான். தொப்பை குறையறதுக்கு என்னங்க ரொம்ப சிம்பிளான மெடிசின்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னு தான் கேட்குறோம். முக்கியமாக நமக்கு பெல்லி ஃபேட் வருதுன்னா அதிகமான ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் இல்லாம உட்கார்ந்தே இருக்கக்கூடிய நபர்களுக்கு இது ஏற்படுது. உட்கார்ந்தே இருக்கக்கூடிய நபர்களுக்கு பார்த்தோம்னா நமக்கு நிறைய பேருக்கு அந்த ஃபேட், மூவ்மெண்ட் இல்லாத இடத்துல ஃபேட் வந்து அப்படியே டெபாசிட் ஆக ஆரம்பிச்சிடும். அதுவும் பெண்களுக்கு வந்து கரெக்டா சொல்லவே வேண்டாம். லோயர் அப்டாமன்ல, தைஸ்ல, இந்த இடங்கள்ல எல்லாமே வந்து பார்த்தோம்னா அதிகமான நமக்கு வந்து கொழுப்பு வந்து படிய ஆரம்பிச்சிடும். இதனாலதான் தொப்பை அப்படின்ற ஒரு விஷயமே ஏற்படுது. இந்த தொப்பையை குறைப்பதற்கு நம்ம என்ன பண்ணலாம்? வயிற்றுல இருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்பு நமக்கு வந்து தொப்பை குறையணும், தசைகள் குறையணும், இதற்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற வழிமுறையை நம்ம பார்க்கலாம். பொதுவாகவே பார்த்தோம்னா காலையில எந்திரிச்சுல இருந்து நைட்டு தூங்க போற வரைக்கும் எவ்வளவு அளவுக்கு நம்மளுடைய உடல் வந்து ஒரு உழைப்பு வந்து செய்யறோம். வாக்கிங் எவ்வளவு பண்றோம், இல்ல எக்ஸசைஸ் ஏதாவது பண்றோமா, இல்ல வீட்டுல இருக்கக்கூடிய வேலைகள் ஏதாவது பண்றோமா, இந்த மாதிரி நம்ம திங்க் பண்ணி பார்க்கும்போது இன்றைய காலகட்டத்துல நிறைய பேர் வந்து ஒர்க் அவுட்ஸ் பண்றதோ இல்ல வேலைகள் செய்யறதோ குறைவாக இருக்கு. நேரா போய் ஆபீஸ்ல உட்காடுறோம், ஒர்க் பண்றோம், வரோம். இந்த மாதிரி இருக்கும் பொழுதுதான் முதல்ல நமக்கு தொப்பை போட ஆரம்பிக்குது. இளம் வயதிலேயே நிறைய பேருக்கு வயிற்று பகுதியில தொப்பை அப்படின்ற சதைகள் வந்து அதிகமாயிட்டே போகுது. ஏன்னா நம்ம உடல்ல எலும்புகள் இல்லாத தசைகளால் ஆன ஒரு பகுதி அப்படின்னு பார்த்தோம்னா அப்டமன் ரீஜியன், அதாவது வயிறு பகுதி. இந்த வயிறு பகுதி உட்கார்ந்துட்டே இருக்கிறதுனால ஃபேட் டெபாசிட் ஆகி அது வந்து லூஸ் டிஷ்யூவா இருக்கிறதுனால நல்லாவே நமக்கு எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். பெண்களுக்குமே வந்து பார்த்தோம்னா அந்த டெலிவரி டைம் முடிஞ்சு வயிறு வந்து சுருக்கம் ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது ஒரு மோர் தென் நமக்கு வந்து ஒரு ரிமைனிங் ஒரு 30 to 40% தொப்பை அப்படியே இருக்கிற மாதிரியே இருக்கும். ஒரு சிலர் டெலிவரி ஆகி 2 வருஷம் ஆகுது, 3 வருஷம் ஆகுது, இப்பவுமே வந்து கன்சீவா இருக்கியா அப்படின்லாம் என்ன கேட்குறாங்க. அப்படின்ற அளவுக்கு நமக்கு வந்து தொப்பை ஒரு சிலருக்கு பெருசாகவே இருக்கும். இந்த மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப முக்கியம். இதை வந்து இப்போ இதனோட சேர்ந்து அந்த பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸோட சேர்ந்து இந்த ஹோம் ரெமெடி ரொம்ப சேஃப். இது வந்து ஏன்னா இப்போ இந்த ஹோம் ரெமெடி ஃபாலோ பண்ணும்போது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய நிறைய கழிவுகள், ஃபேட் தேங்கி இருக்கக்கூடிய அந்த ஃபேட் வந்து வெளியேறுவதற்கு நமக்கு பயன்படுதுன்னு சொல்லலாம். இப்போ இதற்கு என்ன தேவை அப்படின்னா ரொம்ப சிம்பிளா எல்லார் வீடுகளிலுமே இருக்கக்கூடிய சின்ன வெங்காயம் நமக்கு தேவைப்படுது. சின்ன வெங்காயம் வந்து ஒரு 10 அளவுக்கு எடுத்து வச்சுக்கணும். அது தோல் எல்லாம் உரிச்சிட்டு எடுத்து வச்சுக்கணும். அதே மாதிரி ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி நமக்கு தேவை. இதனோட பனங்கற்கண்டு தேவைப்படுது. தினம்தோறும் நம்ம என்ன பண்ணோம்னா தொப்பை இருக்கா, காலையிலேயே பிரேக்ஃபாஸ்ட்க்கு முன்னாடி ஒரு 20 நிமிடங்கள், 15 to 20 நிமிடங்கள் முன்னாடி இதை வந்து நம்ம சாப்பிடணும். சின்ன வெங்காயம் வந்து நம்ம தோல் எல்லாம் எடுத்து வச்சிருக்கோம். ஒரு 10 அளவுக்கு 8ல இருந்து ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு இதை நல்லா வதக்கிடணும். இதனோட இது பாதி வதங்கின பிறகு இதனோட நம்ம என்ன பண்ண போறோம்னா சீரகம் 1/2 ஸ்பூன் போட போறோம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் சேர்த்து நம்ம வதக்கி எடுத்து வச்சிடணும். இதை வந்து நல்லா அரைக்கணும், பேஸ்ட் மாதிரி அரைச்சிடணும். இதனோட பனங்கற்கண்டு சேர்த்து நம்ம அரைச்சிடணும். இந்த பேஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லா ஃபுல்லா வரும். இதை குடிச்சிட்டு வெதுவெதுப்பான தண்ணீர் குடிச்சிடணும். இதை வந்து நம்ம சாப்பிட்டுட்டு அந்த பேஸ்ட் மாதிரி அரைச்சதை காலை உணவு எடுக்கிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம், 15 to 30 நிமிடங்கள் முன்னாடியே நம்ம இதை சாப்பிடணும். சாப்பிட்டுட்டு வெதுவெதுப்பான தண்ணீர், அந்த தண்ணீர்ல வேணும்னா ஒரு 5-6 துளிகள் எலுமிச்சை சாறு நம்ம கலந்துக்கலாம். எலுமிச்சை சாறு கலந்து அதை நம்ம குடிக்கும்போது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் நமக்கு வெளியேற ஆரம்பிக்குது. முக்கியமாக தொப்பை. தொப்பை குறையறதுக்கு இது வந்து ஒரு முக்கியமான எக்ஸலண்டான ஒரு தெரப்பி. இது தொடர்ந்து எடுக்கும்போது மலச்சிக்கல் தொந்தரவு நமக்கு இல்லாமல் இருக்கும். மலச்சிக்கல் தொந்தரவு வராமல் இருப்பதற்கும் இதை பயன்படுத்தலாம். ஆசனவாய் பகுதியில் இருக்கக்கூடிய எரிச்சல் குறைப்பதற்கும், ஈஸியா வந்து மோஷன் வெளியேறதுக்கும் நமக்கு இது பயன்படுது. இதனோட சேர்ந்து உடல் எடை, அடிவயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய தொப்பையும் நமக்கு குறைய ஆரம்பிக்குது. தொப்பை குறைய குறைய என்ன
பண்ணிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ 1 மாதத்திற்கு 2லிருந்து 3 கிலோ வரைக்கும் இதை பயன்படுத்தும் போது நல்லா வெயிட் லாஸ் ஆகுது. ஸோ இதனோடய நம்ம உணவு முறைகள் என்னங்க ஃபாலோ பண்ணலாம்? நான் சொன்ன மாதிரி இப்போ இதுலயே இருக்கு பாருங்க, சின்ன வெங்காயம். ஸோ இந்த சின்ன வெங்காயம் வந்து உணவுல நிறைய சேர்த்துக்கலாம். சேர்த்து சாப்பிடும்போது குடல் கழிவுகள் நமக்கு வெளியேற ஆரம்பிக்கும். அதே மாதிரிதான் இந்த சீரகத்தை பயன்படுத்தியே நம்ம உடல் எடையை நல்லாவே குறைக்க முடியும். சீரகம் வந்து லேசா வறுத்து பொடி பண்ணி வச்சுட்டு இந்த பொடியே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணீர்ல கலந்துடணும். 2-3 துளி எலுமிச்சை சாறு விட்டு நல்லா கலந்து இதை குடிச்சிடணும். ஸோ இதையுமே நம்ம வந்து ஒரு நாளைக்கு 2 வேளை பயன்படுத்தும் பொழுது நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஏன்னா தொப்பை குறையறதுக்கு என்னென்னவோ எஃபெக்ட் எல்லாம் எல்லாரும் போடுவாங்க. இதை செய்யறேன், அதை செய்யறேன், இதை சாப்பிட்றேன். ஸோ கொஞ்சமா நம்ம வந்து ஃபுல் டெடிகேஷனோட இந்த மெடிசனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்பொழுது ரொம்ப சிம்பிள் தான். அந்த சின்ன வெங்காயம்லாம் வதக்கி அந்த பேஸ்ட் மாதிரி பனங்கற்கண்டு போட்டு சாப்பிட்றது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் லெவலை குறைக்கிறதுக்கு ஒரு முக்கியமான மருந்தாக இது வந்து பயன்படுது. ஸோ தொடர்ந்து வந்து இந்த மருந்துகளை நம்ம பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி நான் சொன்ன இந்த கொள்ளு கஷாயம், நிறைய பேருக்கு வந்து இந்த கொள்ளு கஷாயம் வந்து குடிக்கலாம். இப்போ இந்த கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம், ஃபேட் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் பிபி இருக்கிறவங்களுக்கோ இல்ல இதயம் தொடர்பான பிரச்சனைகள், தைராய்டு பிரச்சனைகள் இருந்தாலும் இதை வந்து தாராளமாக பயன்படுத்தலாம். ஏன்னா இதுல இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா வெயிட் லாஸை குறைக்கிறது மட்டும் கிடையாது. ஸோ கல்லீரல், மண்ணீரல் சார்ந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அதை சரி செய்யறதுக்கு நமக்கு பயன்படுது. ஸோ இந்த சின்ன வெங்காயத்தை பயன்படுத்தி பெல்லி ஃபேட் அப்படின்றது ரொம்ப ஈஸியா நம்ம குறைக்க முடியும். ஸோ இதனோட சேர்ந்து அந்த சித்த மருந்துகளும் கண்டினியூ பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு நல்ல மாற்றம் வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஸோ மாதத்திற்கு 2லிருந்து 3 கிலோ வந்து நமக்கு நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். இதனோட மறக்காம பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ கொஞ்சம் ரொம்ப நேரம் உட்காந்துட்டே இருக்கீங்களா, ஒரு 5 மினிட்ஸ் வந்து எந்திரிச்சு வாக் பண்றது, ஆக்டிவிட்டிஸ் ஏதாவது பண்றது, இந்த மாதிரி பண்ணிக்கணும். ஸோ இதனோட கொள்ளு வந்து சேர்த்து சாப்பிடணும். ஸோ கொள்ளு வந்து வேக வைத்த தண்ணீரை நம்ம அப்பப்போ குடிச்சுக்கிட்டே வரும்பொழுது வாரம் 2 முறையோ 3 முறையோ அந்த வேக வைத்த சுண்டல் மாதிரி வேக வைப்போம் இல்லைங்களா, அந்த தண்ணியை வடிகட்டி கீழே ஊத்தாம அந்த தண்ணியை நம்ம குடிச்சிட்டு வரும்போது ஃபேட் நமக்கு குறையும். சித்த மருத்துவத்தில் பயன்படுத்தக்கூடிய லவண தைலம் அப்படின்ற ஒரு மெடிசன் இருக்கு. ஸோ இந்த லவண தைலம் வந்து எங்கெல்லாம் நமக்கு வந்து பெயின் இருக்கோ, அப்டாமன் பெயின், முக்கியமா அப்டாமன் பெயின் இருக்கு, வயிறு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்றவங்க இந்த ஆயிலை வந்து அப்ளை பண்ணிட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சம் வலி குறைந்து ஸோ வெயிட் லாஸ்க்கும் பெல்லி ஃபேட் குறையிறதுக்கும் இது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் பெல்லி ஃபேட் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ இதை குறைப்பதற்கு ரொம்ப சிம்பிளான ஹோம் ரெமடிஸ் என்னன்றதை நான் சொல்லியிருக்கேன். இதை ஃபாலோ பண்ணுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக பெல்லி ஃபேட் வந்து குறைய ஆரம்பிக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.